ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இதயம் முரளி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கடை பராசக்தி ப்ரொடியூசர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் எழுதி இயக்கி ரொம்ப தாராளமாக தயாரிச்சிருக்கிற ஒரு படங்க. அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கையடு லோகர், ஃபஹத் ஃபாசில், நட்டி, சுதாகர், டிராவிட், ரக்ஷன்னு லிஸ்ட் அப்படியே பெருசாக போகுது. ஈவன் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பெரிய ஆட்கள் தலையை காட்டியிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்டார் கேஸ்ட் ஓவர்லோடட் கம்மிங் ஆஃப் ஏஜ் ராம்காம் படங்க. ஒரு ப்ரொடியூசர் படத்தை இயக்கியிருக்காருன்னு படம் பார்க்குறப்பவே உங்களுக்கு புரியும். அதர்வாக்கு இதயம் முரளி பொருத்தமான அழகான ஒரு டைட்டில், நல்ல ஒரு எனர்ஜியோட ரிஃப்ரெஷிங்காக இருந்தார். பட் காதலை இதயத்துக்குள்ளேயே வைக்கிற அந்த கேரக்டர் இந்த கதை போன போக்கில் இரிட்டேட் ஆகிடுச்சுன்றது தான் வந்துட்டு உண்மை. பிகாஸ் ரொம்ப இன்னசென்ட்டாக இன்ட்ரோவர்ட்டாக சைலண்ட்டாக இருந்துட்டு அவரால் அந்த ஒரு 3 வார்த்தை சொல்ல முடியலனா ஓகே. பட் தலைவன் நல்ல விவரமாக எல்லா வேலைத்தனம் பண்ணிட்டு ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்ல முடியாமல் போன கொஞ்ச நாளில் இன்னொரு பொண்ணு, தென் அது போனவோட இன்னொன்று, ஜஸ்ட் லைக் தட் குதிச்சுட்டு இதயம் முரளின்னு முரளி சார் பையனே சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றது தான் படமாக்குறப்ப இருந்த விஷயம். விடிஞ்சா கல்யாணம்னு இருக்க யூஎஸ்லேருந்து அதர்வா அண்ட் கேங் பரபரப்பாக கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. ஃப்ளைட்டில் கோ பேசஞ்சராக இருக்கிற ஃபஹத் ஃபாசில் கிட்ட தன்னோட ஒரு தலை காதல்களை வந்துட்டு இதையா சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. சைல்ட்ஹுட், ஸ்கூல், காலேஜ், ப்ரெசன்ட்னு போய் கடைசியாக இப்போ கல்யாணம் யார் கூடன்ற ஒரு வழக்கமான கதையை வழக்கமாகவே ஆனால் ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதர்வா, பிரீத்தி, கைடு படத்தில் எல்லாருமே வந்துட்டு அழகாக இருக்காங்க. விஷுவல்ஸ் ஒரே ஒரு ஆகாவளி ஃபைட்டை தாண்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தாலே வாங்க தோன்ற மாதிரியான அழகான காஸ்டியூம்ஸ்னு படம் பார்க்க நல்லா இருக்கு. பட்டு கதை, திரைக்கதை, காதல்னு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா இல்லைங்க. ஹீரோவுக்கு காதலை சொல்ல முடியலன்றதை தாண்டி அவருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. அதுவே ஒரு டிஸ்கனெக்ஷனை உருவாக்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க எல்லாம் ஜாலியாக வராங்க, படம் ஃபுல்லாக இருக்காங்க. தமனோட சாங்ஸ், பிரீத்தி முகுதனோட வரக்கூடிய இந்த ஸ்கூல் ட்ராக்கு, பரிதாபங்கள், சுதாகரோட காமெடி, ஃபஹத்தோட கேமியோ, வின்டேஜ் இதயம்க்கு ஹோம்மேட் செலுத்துகிற மாதிரி ஒரு தரமான ரயில்வே ஸ்டேஷன் சீன்னு, இதெல்லாம் இந்த இதயம் முரளியோட பாசிட்டிவ்ஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். கைடு போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கதை சுமாராக இருந்தாலும் அவங்க சைடில் பெர்ஃபார்மராக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு ட்விட்டரில் எல்லாம் கூவுன அளவுக்கு படத்தில் எதுவும் இல்லை. ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜ் அவுட்டிங்காக மட்டுமே எனக்கு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.